ஹாய் ஹலோ என்னோட டேரன் நான் உங்கள் லுனா அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் தான். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேக்கான ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஒன் ஷாட்டோட பேர் என்னென்னா லாஸ்ட் அண்ட் மெமரிஸ். ஸோ இது கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் எனக்கு தெரியல இந்த ஸ்டோரி எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. பட் ஒன் ஆஃப் ஃபைனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட்டாக இருந்தாலும் ஸ்வீட்டாக இருக்கும். ஓகேடா, அண்ட் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடுங்க. அது எல்லாத்துக்காண்டியும் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஓகேடா, நல்ல என்னது ட்ரீம் வேர்ல்ட். ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டில் ஒரு ஃபோன் தான் செம்மையாக ரிங் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு பொண்ணு அப்படி இதை கேட்டுட்டு கிச்சன்லேருந்து அவள் கையை கழுவிட்டு அங்கே இருக்க ஒரு டவலில் கையை அழகாக தொடச்சிட்டு யார் இந்த நேரத்தில் கால் பண்ணுறது அப்படின்னு குடுக்குடுன்னு வந்து அந்த ஃபோனை தான் அட்டன் பண்ணுறா. ஹலோ, ஹே வயன், எப்படி இருக்குடி? ஏய் ஜாரா, நீ தானே? நான்டா. எப்படி இருக்க மேடம்? கல்யாணம் பண்ணி கொரியாவுக்கு போனீங்க, அப்புறம்லாம் எங்களெல்லாம் மறந்துட்ட பற்றியா நீ? ஐயோ, நீ வேற ஏண்டி படுத்துற? நடிக்காதடி, புருஷன் கூட ஜாலியாக டூயட் பாடிட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணிட்டேனா என்ன? ஐயோ, அப்போல்லாம் இல்லடி, சும்மா சமைச்சிட்டு தான் இருந்தேன். ஓஹோ, சரி சரி. ஆமாம், என்னடி கல்யாணம் ஆகி 1 year ஆகுது. எப்படி இருக்கீங்க? இருக்கேன். ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? என்ன ஆச்சு பிள்ளை, சொல்லு. இல்லடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்தியாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்போ ஒரு 8 வந்துட்டு போக வேண்டியதானே இந்தியாவுக்கு? எங்களெல்லாம் பார்த்த மாதிரியும் இருக்கும், அப்பா அம்மாவையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. இல்லடி, அதெல்லாம் சரிப்படாது. அவருக்கு டைம் இருக்காது. என்ன டைம் இருக்காது? 1 வருஷம் ஆச்சுல்ல. 1 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது, இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கூட்டிகிட்டு வரணும். இது 2வது வருஷம் தானே, கூப்பிட்டு வரலாம்ல அவருக்கு. 1 year ஆச்சு, நீ மிஸ் பண்ணுவ, அதெல்லாம் தெரியாதா என்ன? இன்னும் உன் வீட்டுக்காரரு ரொம்ப குடும்பப்படுத்தாரு என்ன? இல்லடி, நல்லாதான் பார்த்துக்கிறாரு. ஆனால் என்னடி ஆனாவனான்னு இழுக்கிற? ஏதான் பிரச்சனையாவன்? எதா இருந்தாலும் சொல்லு, நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவேன்ல. இல்லடி சாரா, இங்கே நான் நினச்ச மாதிரி என் லைஃப் இல்லை. எல்லாம் தலைகீழ போகுது. தேவாங் முன்ன மாதிரி இல்லடி, ரொம்ப மாறிட்டாரு. அவர் என்ன லவ் பண்ணுறாரா இல்லையானே எனக்கு தெரியலடி. நான் பார்த்த இந்த தேவாங் இல்லை. சென்னையில் என் பின்னாடி குட்டி போட்ட பூனை மாதிரி என் அக்கா கல்யாணத்தில் சுற்றிட்டு இருந்தவர் இப்போ அப்படி இல்லடி. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நினைக்கும் போதே ஒரு மாதிரி அழுகையாக தாண்டி வருது. வேறு ஒன்றும் இல்லை. என்னாச்சு வயன்? இல்லடி, ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஐஸெல்லாம் டியர்ஸ் வருது. ஸோ அதை அப்படியே ஒய்ப் பண்ணிவிட்டு, ஒன்றும் இல்லை சாரா, உனக்கு எப்படி போகுது? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். சாரிடி, கல்யாணத்துக்கு வர முடியல. அடிச்சி நான் ஏன், அதை விடு. நீ கல்யாணத்துக்கு வரலன்னா என்ன, நீ எப்போ என் ஃப்ரெண்டு தான். என்னாச்சுடி, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னவோ தெரில, எனக்கு அப்படிலாம் ஃபீல் ஆகுது, அவ்வளோதாண்டி, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சமாளிச்சிடுறீங்க. ஜாராக்கும் தெரியுது உங்களுக்கு ஏதோ ஒன்று உள்ளே இருக்குது, நீங்கள் அதை சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு. பட் அவளும் எதுவும் கேட்டுக்கல. ஓகேடி, நீ பார்த்துக்கோனே அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நிறைய அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்க, டைம் போகிறதே உங்களுக்கு தெரியல. அப்படியே வந்துட்டு பேசிட்டே, சரி சாரா, அவர் வராருன்னு நினைக்கிறேன். கார் சவுண்டு வேறு கேட்குது, நான் வைக்கிறேன். சரிடி வயன், பார்த்துக்கோ, எதுனாலும் கால் பண்ணிடி. சரி சாரா, உனக்கு பண்ணாமல் வேறு யாருக்கு பண்ண போகிறேன். பாய்டி அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு அப்படியே எந்திக்கிறீங்க. கிச்சனில் போயிட்டு எல்லா சாப்பாடையும் அப்படியே அரேஞ்ச் பண்ணிவிட்டு கதவை வந்து அப்படியே திறக்கிறீங்க. கரெக்டாக தேவை காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோனில், ஏய் ஒத்தா சொல்லிட்டே இருக்கேன், ஒழுங்கா டீலிங்கை பேச முடிய தெரியாதடா அப்படின்னு சத்தம் போட்டே வராரு. நீங்கள் வரும்போதே பாசமாக பேசுவார் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அடுத்த வினோதமாக பேசிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் ப்ரீத் விட்டுட்டு, ஓகே அப்படின்னு நீங்கள் டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. ஷூவெல்லாம் அப்படியே அவர் பாட்டு கழட்டி வச்சுட்டு போயிருக்காரு. அப்படியே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின்னாடியே போகிறீங்க. இப்போ தேவாங் தான் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இன்னும் ஃபோனில் பேசிகிட்டே தான் கீழே வராரு. வந்துட்டு, இங்கே பாரு, இன்றைக்கி டீலிங் முடிஞ்சே ஆகணும். எதான் தப்பு நடந்துச்சுன்னு வைக்கேன், செஞ்சிருவேன். அந்த எஸ்ஐ அவனுக்கு தெரியவே கூடாது. ஒருத்தான் ஓவர் ஆடிட்டு இருக்கான், நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். என் பொறுமையை நானாக கேட்டு போட்டு வச்சுருங்க. அவன் அதை வந்து சாவி ஓப்பன் பண்ணு அப்படின்னு நான் வையன், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருங்கடா மயிர்களா, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து சீரியஸாக பேசிகிட்டு இருக்கான். இங்கே நீங்கள் அப்படியே ஃபுட்டெல்லாம் வைக்கிறீங்க. அவங்க அப்படியே உங்களை ஒரு ஐஸில் பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணுறான். இப்போ அவன் அப்படியே எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டே இப்போ ஃபோனை ஒரு வழியாக கட் பண்ணிட்டு, என்ன சாப்பாடுச்சு? அது இந்தியன் ஃபுட், பருப்பு சாதம். இப்போ உங்ககிட்ட கேட்டேனா, நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணும்? கொரியன் ஃபுட் பண்ணும். அதை விட்டுட்டு, இல்லை அது வந்து இந்தியன் ஃபுட்டை மிஸ் பண்ணேன். என்ன மிஸ் பண்ணியா?
எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வரும்போது நான் என்ன சொன்னேன்? என்ன தேவங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. இனிமேல் நான் மட்டும்தான் உனக்கு, நான் மட்டும்தான் உன் சொந்தம் அப்படின்னு இருந்தா என் கூட வர தயாரான்னு கேட்டேன். தெரியுதா? ஆமாம். ஆனால் இங்கே பாரு, இதெல்லாம் செய்கிறேன்னா இந்த அளவெல்லாம் நீ மட்டும் சாப்பிடு, எனக்கு தர வேலை வச்சுக்காத அப்படின்னு பிளேட்லேயே இப்படி கை கழுவிட்டு இருந்துச்சு போயிடுறான். இங்கே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வயன், இது என்ன புதுசா வயன் விட அப்படின்ட்டு நீங்கள் எல்லா பிளேட்ஸையும் அப்படி ஒதுக்கிட்டு சாப்பிடவே இல்லை. அந்த டைனிங் டேபிள்லே அப்படியே படுத்து தூங்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அப்படியே ஃபோனில் உங்கள் அம்மா அப்பா கான்டாக்ட் இருக்குது. கால் பண்ணலாமா? அம்மாக்கும் அப்பாவுக்கும் கால் பண்ணி பேசலாமா? இப்போ உங்கள் மார்னிங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா எடுப்பாங்க, இருந்தாலும் அப்படின்னு ஒரு ஹெசிடேஷனில் அப்படியே ஃபோனை வச்சுட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அந்த ஹால் அவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் மட்டும் அதில் ஓரமாக போட்டிருக்க இந்த டைனிங் டேபிளில் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க ஒரு லாங் கோட்டில் அவன் ஹேர்லாம் பின்னாடி ஃப்ளிப் பண்ண மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படியே கீழே இறங்கி வரான். வந்துட்டு ஒயன் சாப்பாடு ரெடியா அப்படிங்கிறான். நீங்கள் அப்போ தான் அதுலேருந்து எந்திக்கிறீங்க. அது வந்து தூங்கிட்டேன் தேவ், நான் இப்போ பண்ணுறேன், நூடுல்ஸ் அது பண்ணுறேன் அப்படின்ட்டு போகிறீங்க. அப்போ தேவங்க அப்படியே உங்களை முறைச்சிட்டு, எனக்கு லேட் ஆச்சு, நான் முன்னாடி மாதிரி இல்லை தெரியும்ல? ஆ தெரியும் தேவ், உன்னால் என் கூட இருக்க முடியலன்னு வையன். எனக்கு ஏற்ற மாதிரி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன், நீ கிளம்ப உங்கள் ஊருக்கே அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடறான். உங்களுக்கு அவன் இவ்வளோ நாள் சொன்னதெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கவே செஞ்சுருக்காது. பட் இப்போ அவன் சொன்ன வார்த்தை உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது. போகிற தேவங்க அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே போய் வாசலில் போய் நின்றுட்டு டாட்டா கட்டுறீங்க. தேவன் உங்களை பார்க்காத மாதிரி அவன் பாட்டுக்கு போகிறான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் தேவன் இப்படி பண்ணுறாரு எனக்கு தெரியல, எதுக்கு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அப்படியே கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ இந்த பக்கம் தேவங்க சைடு காணிச்சா, இனிமேல் இந்த மாஃபியா வேர்ல்டுக்கே இந்த கிம் தேவ் மட்டும்தான் கிங், வேற எவனும் கிடையாது, எந்த புடுங்கியும் கிடையாது அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டே சவால் விட்டுட்டு சியர்ஸ் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் நியூஸில் அப்படியே பரவுது. தேவங்களோட ஃபேஸை யாருக்குமே தெரியாது. பட் இருந்தாலும் கிம் தேங்னு ஒருத்தர் இந்த மாஃபியா கிங்காக வந்து பதவி எடுத்திருக்காரு சவுத் கொரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காட்டுத்தீ மாதிரி அந்த வதந்தி அப்படி பரவுது. வதந்தி இல்லை, அதுதான் உண்மை. ஸோ அப்படி பரவிட்டுருக்கு. இப்போ நீங்கள் இதெல்லாம் நியூஸில் பார்த்துட்ருக்கீங்க. ரிப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இதை பற்றி தான் கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு தேவங்க பற்றி பேசுகிறாங்க. உங்களுக்கு ஃபைனலாக நீ ஆசைப்பட்ட அந்த மாஃபியா பதவி உனக்கு கிடச்சிச்சில்ல தேவம். சாதாரண லைஃப்பில் தான் இருந்தோம், ஏன் இதை சூஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியாது. பட் உனக்கு எல்லாம் கிடச்சிருச்சு, இதுக்கு மேலே அப்படின்னு ஒரு ஸ்மைலோட நீங்கள் அங்கேருந்து எந்திக்கிறீங்க. இப்போ தேவங்க தான் அப்படியே கீழே இறங்கி வர அங்கே ஜிம்மன் தான் நின்றுட்டுருக்காரு. என்னடா மச்சான், ஒரு வழியா கிடச்சிச்சு போல? ஆமாடா வாங்கிட்டேன், இந்த பதவிக்காண்டி தான் இவ்வளோ நாள் மூச்சை பிடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். தெரியுதுடா. சரி அதுக்கப்புறம் என்ன, ஒயனை ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு எப்படிடா தெரியும்? அதான்டா ஃபிகர் ஜாரா தான் சொல்லிடுச்சு. ஆமாடா, ஆனால் அவன் எனக்காண்டி எப்பவும் விட்டு கொடுத்தது இல்லைடா மச்சான். நீ காலில் கூட ஓவராக பேசிட்டேன், எல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ்னால தான். இப்போ போய் அவள் காலில் விழுந்தாதே மன்னிப்பு கேட்டு அவளுக்கு ஒரு மொத்தம் கொடுக்கணும்டா. 1 வருஷம் ஆச்சு அவளும் நானும் கைப்பிடிச்சு பேசி, பக்கத்தில் வரவே பயப்படுறா. விளையாட்டு பிள்ளைடா, எதாவது விளையாட்டு போகல நான் சொன்னதையும் மீறி வெளியே போகிறது இந்த மாதிரி தான் பண்ணிட்டான்னு வையேன். எனக்கு உள்ளதுலே ஊரில் பல எனிமீஸை சம்பாதிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் சரி வராது மச்சான், அவளுக்கு பாதுகாப்பே இல்லை. அதான் வீட்டுக்குள்ளேயே பொத்தி வச்சுட்டு ஒரு 4 பாடி கார்டு அவளுக்கே தெரியாமல் நினச்சிட்ருக்கா ஏதோ வீட்டில் சும்மா இருக்கோம் அப்படின்னு. அவளை சுற்றி அவ்வளோ ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு நான் அவளையும் ஹர்ட் பண்ணிட்டு சுற்றி இருக்கவங்களையும் ஹர்ட் பண்ணிட்டு அவளை இவ்வளோ நாள் பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டேன்டா. இனிமேல் ஒரு அவன் மேலே கை வைக்க முடியாது, ஏன்னா அவள் ஏன் பொண்டாட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேவங்க தான். சரி மச்சான் நான் வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு போயிட்டு அவகிட்ட பேசுகிறேன், சரிடா பார்த்துப்போ அப்படின்னு ஜிம்மனை அனுப்பி வைக்கிறான். எங்கள் தேவங்க தான் அவனுக்கு அந்த பதவி கிடச்ச சந்தோஷம் அதில் அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு தான் வரான். வீடு அப்படியே ஒரு மாதிரி சைலண்டாக இருக்குது. தேவங்க ஒன்றுமே புரியலை. ஒயன் அப்படிங்கிறான், யாருமே வரல. ஸோ தேவங்கும் சரி கோவத்தில் இருக்கலாம் இருக்கும் அப்படின்னு அவங்கள பற்றி அப்படியே யோசிச்சுட்டு, நீங்கள் எங்கேயாவது கிச்சனில் இல்லைனா கவுச்சில் உட்காந்து படுத்துருப்பீங்க இப்படியே திங்க் பண்ணிட்டு அவன் அப்படியே வந்து அவன் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு தலையை தூத்திக்கிட்டே வெளியே வரான். எங்கே போனேன் அவன், என்ன கத்தையும் காணும், ரொம்ப கோவமாக இருக்காளோ
அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இப்போ அப்படியே அந்த பெட்டில் வந்து தொப்புன்னு படுக்கிறான். இப்போ வருவா பாரு, ஈரத்தலையை வச்சுட்டு பெட்டில் படுக்காதீங்க தேவங்க அப்படின்ட்டு அப்படின்னு படுத்துட்டு இருக்கான். அப்பவும் நீங்கள் வரவே இல்லை, எங்கே போனாங்க அப்படின்னு அப்படியே உங்கள் பில்லோ பக்கத்தில் பார்க்குறான். அதை அப்படியே பக்கத்தில் எடுத்து என்னம்மா ஸ்மெல்லு அப்படின்ட்டு, உங்களோட ஸ்மெல் தான் அதில் வருது, அதுவும் உங்கள் கூந்தலோட ஸ்மெல்லு, என்ன ஷாம்பு போடுறானே தெரில, ஜின்னு மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த பில்லோக்கு கீழே பார்க்குறான். அதில் ஒரு லெட்டர் இருக்குது. ஸோ இந்த லெட்டரை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். என்ன லெட்டர் அது அப்படின்னு அப்படியே பெட்டில் இருந்து கீழே இறங்கி தரையில் தான் உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு என்னவா இருக்கும் ஓப்பன் பண்ணுறான். இப்போ அதில் டிஆர் கிம்தாங் இல்லை டிஆர் விண்டர்பேர், இதுதான் கரெக்டு. என்னாச்சு தேவங்க உனக்கு? என் கரடி பையா எப்போவும் என் மேலே பாசமாக இருப்பான், இப்போல்லாம் அப்படி இருக்கிறதே இல்லை. அவனுக்கு அவன் வேலை தான் முக்கியமாக போச்சு. ஃபைனலி நீ மாஃபியா கிங் ஆகிட்ட, உனக்கு அந்த பதவி கிடச்சிருச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு தெரியல, இந்த லைஃப்பில் உன் கூட தான் வாழணும்னு நினச்சேன். நீ மட்டும்தான் நினச்சேன். ஆனால் நீ சொன்ன வார்த்தைகள்லாம் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு தேவம். எப்பவும் நீ என்னை என்ன தான் ஹர்ட் பண்ணாலும் நீ என் கரடி பையன்தான். ஆனால் நான் உனக்கு வேணான்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதை நினைக்கும் போதெல்லாம் வலிக்குது. பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உனக்கான லைஃப்பை நீ நல்லா பார்த்துக்கோ. இப்போ இருக்க இந்த பதவி உனக்கு ஸ்டேட்டஸுக்கு ஏற்றாலும் ஒரு வாய்க்கூசுது தேவம், என்னால் சொல்ல முடியல. நீ நீ என்ன சொல்லிட்டு போன, உன்னால் மட்டும் எப்படி சொல்ல முடியுது? என்னாலே சொல்ல முடியல. சரி, எழுதக்கூட முடியல. சரி விடு, பார்த்துரு, நல்லா சாப்பிடு. கீழே டைனிங் டேபிளில் ஃபுட் வச்சுருக்கேன், சாப்பிட்டுக்கோ. எப்பவும் இந்தியன் ஃபுட் சமைப்பேன்ல, கொரியன் ஃபுட் சமைக்க தெரியாமல் இல்லை தேவம். நீ இந்தியன் ஃபுட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். என் கையால் சமைச்சா உப்பு போடட்டா கூட சாப்பிடுவேன். அதை ஒன்றுமே இல்லாட்டா கூட சாப்பிடுவேன். இப்போல்லாம் உனக்காண்டி நிறைய எஃபர்ட் போட்டு சமைப்பேன். நீ அந்த ஃபோனோடு வந்து உட்காரும்போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? என்கிட்ட பேச மாட்டியா, என்னை பார்க்க மாட்டியா, ஒன்றும் வலிக்கும் தேவம். சாரி தேவம், சொல்லாமல் கொல்லாமல் போகிறது உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். பட் லெட் கெட் டிவோர்ஸ் தேவம், பாய் அப்படின்னு எழுதியிருக்கு. தேவங்க இதை பார்த்தோன்னே அப்படியே அடித்து புரண்டு கீழே தான் போகிறான். போயிட்டு அப்படியே ஃபோன் பண்ணுறான். என்னடா, என்ன தேவம், எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்க? ஜிமின், எனக்கு காணும்டா. என்ன காணுமா? டேய் ஒழுங்கா பாருடா, வீட்டில் தான்டா இருப்பா. இல்லைடா, அவள் லெட்டர் எழுதி வச்சுட்டு இங்கேயோ போயிட்டாடா. என்னடா சொல்கிற? இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் இந்த பக்கம் இன்னொரு ஃபோனில் அப்படியே அவன் ஆளுக்கெல்லாம் அப்படியே மெசேஜ் கொடுக்குறான். இந்த மாதிரி ஒயன் தேவங்களோட ஒய்ஃப், அவங்கள தேடுங்க அப்படின்ட்டு. ஸோ ஊர் ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி பிளாக் கலர் கார்ஸ் தான் இங்கே அங்கேயும் அப்படியே சல்லுன்னு போயிட்டுருக்கு. மக்கள் எல்லோரும் பரபரப்பாக இருக்காங்க. நியூஸ் சேனல் எல்லாத்துலேயும் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஊரெல்லாம் நிறைய கார்ஸால் ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக அடியாட்களும் பிளாக் சூட்ஸ் போட்டவங்களுமா எல்லா இடத்துலையும் யாரையோ ஒருத்தங்களை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ ஒரு கெஃபேல இந்த நியூஸ் ஓடிட்டு இருந்த 2வது நிமிஷம் உங்கள் கெஃபேயை சுற்றி அப்படி கார் வந்து நிற்குது. அந்த கெஃபேக்குள்ளே இருக்க எல்லாருமே அப்படி பயந்து எஞ்சி ஓரமாக நிற்கிறாங்க. பிகாஸ் உள்ளே வரதெல்லாம் கன்ஸோடு வந்திருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு மட்டும் கேஷுவலாக உட்காந்துட்டு அவள் பாட்டுக்கு ஆர்டர் பண்ண காஃபி எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. குளிருக்கு நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த சூடாக அந்த கப்பை பிடிச்சிட்டு ஏதமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த காஃபி கப்பை குடிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் எல்லாரும் ஏமா பொண்ணே வாமா, இங்க இவனுங்கெல்லாம் கண்ட மணிக்கு துப்பாக்கி வச்சுட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிடுறாங்க. நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போது பரபரன்னு தியாங் தான் அவனோட அந்த ஸ்டைலில் பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் அப்படியே வரான். வந்துட்டு இங்கே தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சுற்றி இருக்க எல்லாரும் அப்படியே ஃப்ரோஸ் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. பாடி கார்ட்ஸ் எல்லாம் அப்படி கவரப் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இங்கே ஜிம்மன் அப்படியே வெளியே சிகரெட்டை பற்ற வச்சுட்டு, உங்கள் லவ்ஸுக்கு நான் ஊருக்கா வாடா, என் பொண்டாட்டி வேறு இந்தியாவில் இருக்கா, அவளை வேறு இங்கே கூப்பிட்டு வரணும், வரமாட்டேன்னு நடமுடிச்சு ஹனிமூனுக்கு வேறு அங்கேயே இருக்காளே, ஐயோ ஜாரா மாட்டுடி, தக்காளி சட்னி வைக்கிறேன் அப்படின்னு இங்கே ஜிம்மன் தனியாக குழம்பிட்டு இருக்கான். பாடி கார்ட்ஸ் எல்லாம் அப்படியே சுற்றி முற்றி நின்று திருன்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. இப்போ உள்ள காட்டினா, என்ன மிஸ்டர் இங்கே என்ன பண்ணுறீங்க, யார் நீங்கள்? என்ன ரிவெஞ்சா? இல்லை ரிவெஞ்செல்லாம் இல்லை, நீங்கள் யாருனே தெரியாது, உங்கள் மேலே எப்படி நான் ரிவெஞ்ச் எடுக்க முடியும்? சாரி மிஸ்டர், தப்பான ஆளை நினச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தனாவாட்டா எழுந்திரிச்சிட்டு அப்படியே போகிறீங்க. ஸோ போகிறவங்களை அப்படியே பிடிச்செழுத்து ஹக் பண்ண மாதிரி நிற்க வச்சுக்கிறான். ஓயன் ரியலி சாரி, ஹர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் சாரி.
எனக்கு தெரியும்டி உனக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும். சாரி, மன்னிச்சிரு. நாளைக்கே உங்கள் ஊருக்கு போகிறோம். ஒன்றும் தேவையில்ல, நான் டிக்கெட் போட்டேன். நான் மட்டும் என் ஊருக்கு போகிறேன், என் அப்பா அம்மாவை பார்க்குறதுக்கு. யார் தோணிங்க எனக்கு வேணா தேவை, விடுங்க என்ன அப்படின்னு நீங்கள் கையை உதறி விட்டுட்டு போக ட்ரை பண்ணுறீங்க. தேவங்க அப்படியே உங்களை பேக்கப் பண்ணிட்டு சாரி 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 சாரி, எத்தனை சாரி சொன்னாலும் பத்தாது. நான் அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன். எல்லாம் உன் சேஃப்டி கண்டி தாண்டி. இப்போ கூட பார்த்தேன், நீயும் நானும் தனியாக எப்போமா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதா? எப்போ பார்த்தாலும் இப்படி ஒரு 4 பேரோட. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு? இட்ஸ் ஓவர் தேவ், டிவோர்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இரு. என்ன சொன்ன அப்படின்னு பிடிச்ச எழுத்து அப்படியே உங்கள் பேக் நெக்கில் அப்படியே கையை வச்சு லிப்ஸும் அப்படியே டச் ஆயிரும் போல அப்படி இருக்கு. என்னத்தையும் மிரட்டுறியா? மிரட்டலுக்கு தான் பயந்த ஆள் நான் கிடையாது. நான் இப்போ ஒரு மாஃபியா கிங்கோட ஒய்ஃப், ஓகே அப்படிங்கிறீங்க. ஸோ தேவங்க அப்படியே ஸ்முக் பண்ணிட்டு அப்படியா மாஃபியா கிங்கோட ஒய்ஃபா? ஆனால் அந்த மாஃபியாவே ஆனால் தூக்கி எரிஞ்சிட்டியே. எக்ஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு போகிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க ட்ரை பண்ணுறீங்க. தேவங்களோட grip அது அவ்வளோ டைட்டாக இருக்குது. இப்போ உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? நீ தான் ப்ராப்ளம். ஐ லவ் யூ. என்ன இவ்வளோ நாள் கண்ணுக்கு தெரியல, இப்போ தெரிஞ்சிட்டுனா என்ன ஆசையாக இருக்கா என்ன? ஒன் நைட் ஸ்டாண்ட் ஓவராக பேசுகிற. ஹோ ஐயா மட்டும் எனக்கு ஏற்ற மாதிரி பொண்ணை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது அந்த தெனாவட்டி எங்கே போச்சு சார்? அழகாக சொன்னீங்களே, எனக்கு ஏற்ற மாதிரி பொண்ணை நான் பார்த்துக்கிறேன். சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்கள் மிமிக்ரி பண்ணிட்டு இருக்கீங்க. தேவங்க சிரிக்கிறதா இல்லை கோவப்படுறதான்னு எதுவுமே தெரியல. சுற்றி இருக்க எல்லாரும் ஆணுவாவே பொழுது பார்த்துட்டு இருக்காங்க. சரி எங்கள் தேவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்படியே மண்டி போட்டுறான். எல்லாரும் இன்னும் ஷாக்காக பார்க்குறாங்க. பிகாஸ் தேவங் த கிரேட் மாஃபியா அவர் ஒய்ஃப் முன்னாடி நீல் டவுன் போட்டு நின்றுட்டு இருக்காரு. மன்னிச்சிரு, சாரி அப்படியே விழுந்து எந்திக்கிறான் காலில். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது, பட் இருந்தாலும் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டா விடு, எனக்கு என்ன அப்படின்னு தலையை திருப்பிட்டு நிற்கிறீங்க. ஸோ தேவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படியே லைட்டாக ஒயன் அப்படிங்கிறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க, அவன் கண்ணெல்லாம் லைட்டாக கலங்கிடுச்சு. தேவ் எதுக்கு அழுகிற? அழுகுறேண்ணா? இல்லைங்க. எதுக்கு அழுகிற நீ அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து நீங்களும் நீட் டவுன் போட்டு அப்படியே கண்ணெல்லாம் ஒய்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. விட்டுட்டு போகிறேன்னு சொன்னான். அதுவும் எனக்கு பிடிச்ச ஒரு திங் என்னை விட்டுட்டு போச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? திங்கா நான் இல்லை, என் டைமண்ட், என் உசுறு எல்லாத்துலேயும் வள உயர்ந்ததுடி. நீ அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கிடைக்க முடியுமா? அவள் 2 மாதத்துலேயே பேசலைன்னா அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பா. 1 வருஷம் எனக்காண்டி நான் பண்ணுற இது தப்புன்னு தெரிஞ்சும் என்னோட விருப்பத்துக்காண்டி, அந்த ஒரே ஒரு ரீசனுக்காண்டி என் கூடயே 1 இயர் இந்த ஆபத்தான இந்த இடம் தெரிஞ்சும் எங்கேயே இருந்தேன். சாரிடி அண்ட் லவ் யூ அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறான். ஸோ உங்களுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படியே நீங்களும் அவனை அப்படியே ஹெட்டெல்லாம் ரப் பண்ணி விட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் சுற்றி இருந்த எல்லாரும் கிஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் சிரிச்சுட்டு என்ன கிஸ்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ தேவங்க அப்படி சிரிச்சுட்டு இனிமேல் எப்பவும் கிஸ் தான் அப்படின்னு பிடிச்சது கிஸ் பண்ணுறேன். மண்ணோடு சேராமல் நடக்கின்றேன் உன்னாலே, மருதாணி பூசாமல் சிவக்கின்றேன் உன்னாலே, சுட்டு விழி கண்டாலே சொக்குதடி தன்னாலே, சிக்கப்பட்டு எள் போலே நொக்குப்பட்டேன் உன்னாலே, கட்டுத்தறி காளையே நானும் கட்டுப்பட்டேன்